ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்ட கேள்வி, சார் நான் சுய இன்பம் அதிகமாக பண்ணுறேன், இப்படி அதிகமாக பண்ணால் நர்வஸ் வீக்னஸ் வருமா? அதாவது நான் இந்த சுய இன்பம் பண்ண அப்புறமா எனக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கா சார், இடுப்பலியாக இருக்குது, பாடி பெயின்ஸ் வருது அப்பப்போ. ஸோ இப்படி சுயன்பம் அதிகமாக பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த நர்வஸ் வீக்னஸ் வரதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன, ஸோ நிஜமா இந்த அதாவது இந்த சுயன்பம் அதிகமாக பண்ணா, ஸோ இந்த கைப்பழக்கம் அதிகமாக பண்ணா நிஜமாவே நர்வஸ் வீக்னஸ் வருமா? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, சுய இன்பம் அதிகமாக பண்ணா நர்வஸ் வீக்னஸ் வருமா? நிறைய பேர் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து நவ்ய ஜென்ரேஷன்ல வந்து நிறைய பேர் சுய இன்பம் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணுறது, ஃபோன் வீடியோஸ் பார்க்கறது, சுயம்பம் பண்ணுறது, டெய்லி ஒரு 2 times 3 times பண்ணுறவங்க இருக்காங்க, வீக்லி ஒன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, 3 days ஒன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு நான். ஸோ சுயன்பம் வந்து அதிகமாக பண்ணாதீங்க, 2 days ஒன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் சுயன்பம் அதிகமாக பண்ணப்போ உங்களுக்கு அந்த ஹேண்ட்க்கு, இந்த ஆண்டோருக்கு டியூன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. ஸோ டியூன் ஆயிடு அப்புறமா நீங்க செக்ஸ் வச்சுக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ ஜாஸ்தி அதிகமாக இந்த சுயன்பம் பண்ணாதீங்க. இந்த போனா சுயன்பம் அதிகமாக பண்ணா நர்வஸ் வீக்னஸ் வருமா? நிறைய பேர் கேட்டாங்க. இங்க சுயன்பம் அதிகமாக பண்ணா நர்வஸ் வீக்னஸ் ஒன்றும் வராது ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்களுக்கு அந்த ஆணுறுப்புள்ள எரெக்டல் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹேண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, கை கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. ஸோ ஹார்டாக பண்ணும்போது அந்த உள்ள டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பேருக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதிகமாக சுயன்பம் பண்ணாதீங்க, நார்மலாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே வந்து நர்வஸ் வீக்னஸ் வராது. ஏன்னா நிறைய பேர் இந்த சுயன்பம் பண்ண அப்புறமா இந்த பாடி பெயின்ஸ் எல்லாம் வருது சார். ஸோ நிறைய பேருக்கு கேட்டாங்க. ஸோ ஸ்டிஃபாக பண்ணா, ஸோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு, அந்த ஆண்டோருப்பை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு சுயன்பம் பண்ணா உங்களுக்கு ஒரு வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நார்மலாக பண்ணினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இந்த போனால் பேக் பெயின் வரும் சார், நிறைய பேருக்கு கேட்டாங்க என்ன இந்த தைஸ் பெயின் வரும் சார்ன்னு. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த லம்பார் ஸ்பாண்டிலைசிஸ் இருக்கும். அப்புறமா இந்த டிஸ்க் பிரச்சனை இருக்கும், இந்த இடுப்புக்கு டிஸ்க் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த வண்டியிலே திரும்புவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஒரு வாட்டிக்கு வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் சுயன்பம் பண்ணா ஒரு வாட்டிக்கு இந்த பெயின்ஸ் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தென் ஆஃப்டர் வெரிகோசல் இருக்கிறவங்க கூட நிறைய இந்த சுயன்பம் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ரீசெண்டாக கால் பண்ணி கூட எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வெரிகோசல் இருக்கா, நான் சுயன்பம் பண்ணும்போது இந்த பெயின் அதிகமாக வருதுன்னு. ஸோ வெரிகோசல் இருக்கவங்க கூட ஸோ தயவு செஞ்சு சுயன்பம் அதிகமாக பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்து அந்த டயக்னோஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ போனால் மெயினாக வந்து சுயன்பம் பண்ணா நர்வஸ் வீக்னஸ் ஒன்றும் வராது. பட் இந்த பாடி பெயின்ஸ் ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனை சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க, இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருந்து அவங்க ஜாஸ்தி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க பண்ணும்போது பெயின்ஸ், இந்த பாடி பெயின்ஸ், பேக் பெயின் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.